தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவன் ஆகிறதற்கு தீ விரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நமக்கு பரீட்சைகளாக கொடுக்கப்படுகின்றவை துயரங்கள் மாத்திரமே. நம்ம நினைக்கிறோம் துயரங்கள் என்று சொன்னால் அது மிக தொலைவில் அது இருக்கக்கூடிய மலை முகடுகளை போன்றது என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. நிழல் போல நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கூட வரக்கூடிய அனுபவங்களாக அது இருக்குது. விசுவாசிகள் ஒவ்வொரு நாளும் துயரங்களை எதிர்பார்க்கவும் அவைகளை வெல்லவும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். துயரங்களை துணிச்சலுடன் நம்ம எதிர்கொள்ளும் பொழுது அவைகள் வந்த வேகம் தெரியாமல் ஓடிவிடக்கூடியதாக இருக்கிறது. துயரமடைந்த சில விசுவாச வீரர்களுடைய வாழ்க்கையில் இருந்து இந்த காரியங்களில் அவர்கள் எப்படி மேற்கொண்டார்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இந்த துயரங்களினுடைய முடிவில் நாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற காரியத்தை இந்த சத்தியத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே அவனுடைய காரியங்கள் தொடங்கப்படுகிறது. தகப்பனுக்கு உண்மை உள்ளவனாக தன்னுடைய சகோதரர்கள் செய்கிற தவற்றை தன்னுடைய தகப்பனுக்கு அவன் சொல்லி கொண்டு வந்தான். தகப்பன் யோசேப்பை அதிகமாய் நேசித்தபடியினால் 4ஆம் வசனத்தில் அவனோட பட்சமாக பேசாமல் அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள் என்று பார்க்கிறோம். 5ஆம் வசனத்தில் அவன் சொப்பன் கண்டு சொன்னதினால இன்னும் அவனை அதிகமாய் பகைத்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்னும் எல்லா அரிக்கட்டுகளும் அவனை வணங்கினதான ஒரு சொப்பனத்தை கண்டும் பொழுது அவர்கள் நீ என்னை துரைத்தனம் பண்ணுவாயோ என்று சொல்லி இன்னும் அதிகமாக அவனை பகைக்கிற ஒரு சூழ்நிலையில் அவன் வாழுகிறான். தகப்பனுக்கு உண்மை உள்ளவனாய் இருக்கும் பொழுது தன்னுடைய சொந்த சகோதரர்களால் அவன் பகைக்கப்பட்டதை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அதே போல் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அவனை வெள்ளிக்காசு 20 வெள்ளிக்காசுக்கு அடிமையாக அவனை விற்ற பொழுது, முதல்ல அவன் ஒரு அடிமையாக அந்த இடத்திற்கு சென்றிருக்கும் பொழுது 17 வயது வாலிபன் அவனுடைய காரியங்கள் எத்தனை வேதனையாக இருந்திருக்கும். தகப்பனுடைய பாசத்தை இழந்தவனாக, சொந்த தேசத்தை இழந்தவனாக, இன்னொரு அந்நிய தேசத்தில் அவன் ஒரு அடிமையாக விற்கப்பட்டு அல்லல் படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. ஆனாலும் அந்த எஜமானுக்கு உண்மை உள்ளவனாக அவனுடைய வீட்டில் எல்லா காரியங்களையும் செய்கிறதில் அவன் காரிய சித்தி உள்ளவனாக அவன் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனால் எஜமான் அவன் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் குறித்து அவனுடைய கைகளில் ஒப்பு கொடுத்துட்டு ஒன்றையும் குறித்து விசாரியாது இருந்தான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில் திரும்ப அவனுடைய வாழ்வில் இன்னொரு சோதனை வருகிறது. சென்ற இடத்துல ஆதியாகமம் 37:7 சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்று சொல்லி அவனை அழைக்கிறாள். ஒரு மிகப்பெரிய பாவத்துக்கு அழைக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? இந்த அடிமையாய் நான் வந்திருக்கிற இந்த தேசத்தில் போத்திபாராகிய உன்னுடைய கணவனுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக அகில உலகத்தை உண்டாக்கின என்னோடு கூட வாசம் பண்ணுகிற என் ஆண்டவருக்கும் உண்மை உள்ளவனாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவள் அனுதினமும் அவனை அலட்டி கொண்டிருந்தும் அந்த பாவத்திற்கு உடன்படாதபடி அவன் செல்லுகிறதை பார்க்கிறோம். துயரங்கள் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு நேராக சோதனைகளாக படம் எடுக்கிறது. அந்த காரியத்தில் அவன் தவறாக குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு செல்லுகிறதை பார்க்கிறோம். சொந்த தேசத்தில் தன் தகப்பனால் நேசிக்கப்பட்டவனுக்கு வருகிற காரியங்கள் வரிசையாக அவன் விற்கப்படுகிறான். அடிமையாக ஒரு வீட்டில் வேலை செய்கிறான், அங்கே சோதிக்கப்படுகிறான், அங்கே சிறைச்சாலைக்கு போகிறான். சிறைச்சாலை அதிகாரிக்கும் தான் இருக்கிற இடத்திற்கும் உண்மை உள்ளவனாக இருந்தபடியினால் சிறைச்சாலைக்காரன் எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். துயரங்கள் ஒவ்வொரு நாளும் அடுக்கடுக்காக அவனுடைய வாழ்க்கையில் வருகிறது. கடைசியாக அவன் வென்று பெரிய பதவியை அடைந்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் அவன் ஒரு பாவமும் செய்யாதபடி தேவனுடைய காரியங்களிலே அத்தனை உண்மை உள்ளவனாக இருந்ததை தூர தேசத்தில் இருந்தாலும் கூட மனம்போன வாழ்க்கை வாழாதபடி தன்னிடையோடு கூட வாசம் பண்ணுகிற ஆண்டவருக்கு அத்தனை உண்மை உள்ளவனாக துயரங்களின் மத்தியிலே அவன் இருந்ததை பார்க்கிறோம். உண்மை உள்ள மனுஷன்
இன்றைக்கி ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா உண்மையாக இருந்துடுறதில் ஒரு பெரிய ஒரு காரியமல்ல. அத்தனை துயரங்களின் மத்தியில், அத்தனை மனதை நொறுக்குகிற சூழ்நிலைகளின் மத்தியில் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடியினால ஆண்டவர் அவனை மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக ஒரு எகிப்துக்கே ஒரு அதிபதியாக அவனை மாற்றினதை வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல் யோபுவினுடைய வாழ்க்கை நம்ம நல்லா தெரிந்த ஒரு காரியம்தான். யோபு 1:14-17 வரை சொல்லப்படுகிறது. அவன் சொத்துக்களெல்லாம் இழந்தான். அவனுடைய வாழ்க்கையில் அவன் எந்த பாவமும் செய்யலை. அவன் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கை, உண்மை உள்ள வாழ்க்கை வாழுகிற ஒரு மனிதன் சத்ருவினால் ஆண்டவரிடத்தில் குற்றம் சாட்டப்படும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சொத்துக்களெல்லாம் கொடுத்துருக்கிறனால அவன் உண்மை பின்பற்றுகிறான் என்று சொன்ன பொழுது அவனுடைய வாழ்க்கையில் துயரங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. சொத்துக்களை இழக்கிறான். அந்த 1:18-19 பிள்ளைகளை இழக்கிறான். அதற்கடுத்தபடியாக 2 பார்க்கிறோம். 7 அவனுடைய எல்லா சுகநலன்களையும் இழந்து அவனுடைய உதட மூடுகிறதற்கு கொஞ்சோல ஒரு தோல் மாத்திரம் மிச்சம் வச்சு எல்லாம் அரிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறான். மனைவியினாலும் நண்பர்களாலும் அவன் இகழப்படுகிறான். யோபு 2:9-11 அவனுடைய வேதனைகள் அத்தனை கொடுமையானதாக, எல்லா சொத்துக்களையும் இழந்தவனாக, பிள்ளைகளை இழந்தவனாக, மனைவியாலும் நண்பர்களாலும் இகழப்பட்டவனாக இருக்கிற அவனுடைய வாழ்க்கையில் அவன் வென்று ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் அவரிடத்தில் தீமையை அனுபவிக்க வேண்டாமா? பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே என்று சொல்லி யோபு அவன் தன்னுடைய வாயினால் ஒரு பாவம் செய்யாதபடி அவன் தன்னை காத்து கொண்டதை நிமித்தமாக இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதை வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல் எரேமியாவினுடைய வாழ்க்கையில் அவனை ஆண்டவர் சின்ன வயதிலேயே, நீ தாயின் கருவில் நீ உருவாகும் முன்னே நான் உன்னை அறிஞ்சேன்ப்பா, நீ பிறக்கும்போதே நான் உன்னை பரிசுத்தப்படுத்திட்டேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். அவனுடைய வாழ்க்கையில் எரேமியா 12:6 குடும்பத்தினரால் அவன் துன்புறுத்தப்படுகிறான். குடும்பத்தாரே அவனை துன்பப்படுத்துகிறாங்க. சின்ன வயசுலேயே தாயின் கருவத்தில் உருவாகும் போதே நான் உன்னை பரிசுத்தப்படுத்திட்டேன்ப்பா, உன்னை நான் தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தியிருக்கிறேன்னு ஆண்டவர் மிகப்பெரிய அழைப்பு கொடுத்து ஒரு தீர்க்கதரிசியாக உருவான எரேமியாவினுடைய வாழ்க்கையில் குடும்பத்தினரால் அவன் துன்பப்படுத்தப்படுகிறான். எரேமியா 11 பார்க்குறோம், அவனை கொலைப்பட்டியலே சேர்த்துறாங்க. அவனை கொன்னுறணுங்கிற ஒரு பட்டியலில் இன்றைக்கு என்கவுண்டர்னு சொல்கிறாங்களா, அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் லிஸ்ட்டில் அவன் சேர்க்கப்படுகிறான். எரேமியா 20 1-3 வரை 7-9 மத தலைவர்களால் குற்றம் சாட்டப்படுகிறான். கள்ள தீர்க்கர்களால் எரேமியா 29-27 குற்றம் சாட்டப்படுகிறான். அரசனால் துன்புறுத்தப்படுகிறான். அநீதியாக சிறையில் இடப்படுகிறான். எரேமியா 37 ஆனாலும் தன்னுடைய கடமையை ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனாக அவன் இருந்து ஊழியங்களை செய்தபடியினால இன்றைக்கும் அவரை குறித்து நாம் பேசுகிற அளவிற்கு அவர் உயர்ந்து நிற்கிறதை பார்க்கிறோம். ஆவியானவர் அவருடைய ஒரு சாப்டரையே நமக்கென்று எழுதி கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். குடும்பத்தால் துன்பம், கொலைப்பட்டியலில் சேர்க்கப்படுகிற நிலைமை, மத தலைவர்கள் குற்றம் சாட்டுகிற நிலைமை, கள்ள தீர்க்கர்களால் குற்றம் சாட்டப்படக்கூடிய நிலைமை, அரசரால் துன்பப்படுத்தக்கூடிய நிலைமை, அநீதியாய் சிறையிலிடப்படுகிற நிலைமை, எல்லாவற்றிலும் ஜெயித்து நின்ற எரேமியாவினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சவாலாக முன்வைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் புதிய ஏற்பாட்டில் பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர் நிறைய நேரங்களில் கொலை செய்கிறதற்கு அவரை திட்டம் பண்ணுறாங்க. ஆண்டவருக்கென்று உண்மையும் உத்தமமாக ஓடினவர், அவ்வளவு சுறுசுறுப்பாக ஒரு ரெஸ்ட்டும் இல்லாமல் எல்லா இடங்களுக்கும் ஓடினவர். நான் கடனாளி, நான் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்தால் எனக்கு ஐயோ, எனக்கு நாள்தோறும் சபைகளை குறித்த பாரம் என்ன நெருக்குதுன்னெலாம் ஓடின ஒரு மனுஷனுடைய நிலைமையில் அவர் தமது கடமையை செய்யும்போது கொலை செய்ய திட்டமிடப்படுகிறார். அப்போஸ்தலர் 9 அப்போஸ்தலர் 20 அப்போஸ்தலர் 21 பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 14-19 கல்லறியப்பட்டு மரண நிலைமைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அடித்து சிறையிலிடப்படுகிறார். அப்போஸ்தலர் 16 இயற்கை சீற்றங்களுக்கெல்லாம் உட்படுத்தப்படுகிறார்.
2 கொரிந்தியர் 11:25 பாம்பு கடிச்சிருது. அப்போஸ்தலர் 28:3-4 அனைவராலும் கைவிடப்பட்டார். 2 தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறாரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் 16ஆம் வசனத்தில். ஆனால் அவருடைய வாழ்வின் முடிவில் எழுதுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு ஆத்தும பாரத்தோடு கூட ஆண்டவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் ஒரு ரோல் மாடலாக பவுலை எடுத்துக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அத்தனை சேலஞ்சபிள் லைஃப் அவருடைய வாழ்க்கையில் அத்தனையாய் ஓடி ஆண்டவருக்கென்று உழைத்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை, அவர் சிலுவையின் மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படைந்தவராகி தம்மைத்தாமே அவர் தாழ்த்தினார். ஆதலால் தேவன் அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படி செய்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சொந்த வீட்டில் குமாரனாக அவர் உண்மை உள்ளவராக இருந்தபடியினால் அவருடைய நாமத்தை சொன்னாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படியான ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறாரே, அத்தனையா என் இயேசு ராஜா உயர்ந்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருக்கு உடன் சுதந்திரராக அழைக்கப்பட்ட நாமும் துயரங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஒரு நிழல் போல தொடர்ந்து வரும்பொழுது அவைகளைக் கண்டு ஓடி ஒளிந்து கொள்ளாதபடி எதிர்த்து நிற்பதற்கு நாம் அழைக்கப்பட்டோன்னு சொன்னால் துயரங்கள் தான் நம்மை பார்த்து வெட்கப்பட்டு ஓடிவிடும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை அவன் பெறுவான். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன்.